கடந்த வாரம் எல்லாம் நம்மை கண்ணின்மணி போல பாதுகாத்து நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் ஆரோக்கியத்தையும் தந்து நம்முடைய தேவைகள் யாவற்றையும் சந்தித்து இந்த மன மகிழ்ச்சியின் ஆராதனை வேளையில் தேவனுக்கு ஆராதனை செய்ய, அவரை பாடி துதிக்க, அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்த ஹல்லேலூயா. ஒரு சில மணி வேளைகள் தேவனுடைய பிரசன்னத்திற்குள் நாம் இருக்க ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டினபடினால தேவன் நம்முடைய ஆராதனையின் ஆரம்பம் முதற்கொண்டு முடிகிற வரைக்கும் நம்மை பரலோகத்தின் சந்தோஷத்தினால், மகிமையின் அபிஷேகத்தினால் ஹல்லேலூயா பரிசுத்த யோவானை போல ஆவிக்குள்ளாகிற ஒரு அனுபவத்தை தேவன் இந்த காலை வேளையில் நமக்கு தந்தரும்படியாக எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பரிசுத்தமும் அன்பும் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, தர்மையான இந்த காலை வேளைக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை துதிக்க, மகிமைப்படுத்த, உமது ஆராதனை செலுத்த ஆண்டவர் கிருபையா இந்த நேரத்தை தந்தபடி நான் ஸ்தோத்திரம். எங்கள் ஆராதனையின் ஆரம்பம் முதல் கொண்டு முடிகிற வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோடு கூட இருப்பீராக. தேவாவியானவருடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் தாமே. ஸ்தோத்திரம், துதி, கன, மகிமை எல்லாம் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். அன்பு ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி தேவாவியானவர் நம்மை முழுவதுமாக நிரப்பும்படியாக நம்மை ஆண்டவர் இந்த காலை வேளையிலே ஆண்டு நம்மை ஆச்சரியமாய் நடத்தும்படியாக ஆராதனையின் அபிஷேகத்தினாலே தேவன் நம்மை முழுவதுமாக நிரப்பும்படியாக பாடல்களை பாடி பரலோகத்தின் தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஓ இயேசு, உமதன்பு எத்தனை பெரியது, ஆகாயம் பூமி ஆழம் அதற்கும் மேலானது. இந்த பாடலை பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். 562 ஓ இயேசு, உமதன்பு இத்தனை பெரியது இந்த பாடல். ஹல்லேலூயா. 562வது பாடல். ஹல்லேலூயா. Praise the Lord. ஓ இயேசு, உமதன்பு எத்தனை பெரியது, ஆகாயம் பூமி மலை அழிகளுக்கெல்லாம் பெரியது. அல்லேலூயா. ஆகாயம் பூமி மலை அழிகளுக்கெல்லாம் பெரியது. ஓ இயேசு, உமதன்பு எத்தனை பெரியது, ஆகாயம் பூமி மலை ஆழிகளுக்கெல்லாம் பெரியது. அல்லேலூயா. ஆகாயம் பூமி மலை ஆழிகளுக்கெல்லாம் பெரியது. ஓ இயேசு, உமதன்பு அளவில்லா ஆனந்தத்தால் அகம் நிறைந்தது. அண்டவர் காரியங்கள் அதிகம் சிறந்தது.
அகம் நிறைந்தது. ஆண்டவர் காரியங்கள் அதிகம் சிறந்தது. அன்றாடம் காலை மாலைகளிலும் துதிக்க உயர்ந்தது. துதிக்க உயர்ந்தது. ஓ இயேசு மதந்து எத்தனை பெரியது. ஆகாயம் பூமி மலை ஆழிகளுக்கெல்லாம் ஆமென் ஆண்டவரே. ஆகாயம் பூமி மலை ஆழிகளுக்கெல்லாம் பெரியது. ஓ இயேசு சங்கட சமயங்களில் அங்கேயே வாடுகிறேன். துங்கனே இறங்கும் எங்கியே ஆடுகிறேன். சங்கட சமயங்களில் அங்கேயே வாடுகிறேன். துங்கனே இறங்கும் எங்கியே நாடுகிறேன். பங்கமில்லாமல் பதிலளிப்பீர் என்ற நான் பாடுகிறேன். என்ற நான் பாடுகிறேன். பங்கமில்லாமல் பதிலளிப்பீர் என்ற நான் பாடுகிறேன். என்ற நான் பாடுகிறேன். ஆமென் ஹல்லேலூயா. இயேசு எத்தனை பெரியது. ஆகாயம் பூமி மலை ஆழிகளுக்கெல்லாம் பெரியது. ஹல்லேலூயா. ஆகாயம் பூமி மலை ஆழிகளுக்கெல்லாம் பெரியது. ஓ இயேசு மகன்பு இருளாம் பள்ளத்தாக்கில் மருகியே நடந்தாலும் அருமெந்தன் மேய்ப்பராய் அருகில் இருப்பதாலும் இருளாம் பள்ளத்தாக்கில் மருகியே நடந்தாலும் அருமெந்தன் மேய்ப்பராய் அருகில் இருப்பதாலும் கருணையால் என்னை கரம் பிடித்து கர்த்தரை காப்பதாலும் கர்த்தரை காப்பதாலும் கருணையால் என்னை கரம் பிடித்து கர்த்தரை காப்பதாலும் கர்த்தரை காப்பதாலும் ஓ இயேசு மகன்பு எத்தனை பெரியது. ஆகாயம் பூமி மலை ஆழிகளுக்கெல்லாம் பெரியது. அல்லேலூயா. ஆகாயம் பூமி மலை ஆழிகளுக்கெல்லாம் பெரியது. அல்லேலூயா. ஓ இயேசு ஆண்டவருடைய அன்பு அதற்கு ஆகாய
ஆகாயம் மலை ஆழி, ஆகாயம் பூமி மலை ஆழி இதற்கெல்லாம் இணையாகாது. ஸ்தோத்திரம். இன்னொரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் நோக்கி பார்க்கின்றன. பாடலை பாடுவோம். 1535வது பாடல். ஓ இயேசு உமதன்பு எத்தனை பெரியது. 1635. ஹalleluya hallelujah hallelujah hallelujah, praise the Lord, hallelujah. உட்காருங்க, உங்களுக்கு அப்படி ஜாம் பண்ணு. சேர்ல உட்காருங்க, போங்க, அழுகாதீங்க, போங்க சேர்ல உட்காருங்க, போங்க சேர்ல உட்காருங்க. Hallelujah, hallelujah. சேர்ல உட்காருங்க, போங்க. சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் சிலுவை நாதர் இயேசுவின். இந்த காலை வேளையில கர்த்தருடைய பந்தி அதற்கு நேராக நம்மை ஆயத்தப்படுத்தி சிலுவையில ஆண்டவர் இயேசு அவருடைய காயங்கள், அவருடைய இரத்தங்கள், அவருடைய அடிகள், அவருடைய பாடு இவைகளை நாம் தியானிப்போம். சிலுவையிலே தொங்குகின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அந்த சம்பவத்தை நம்முடைய மனக்கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து, ஆண்டவரே உம்முடைய சிலுவையின் பாடுகள் எனக்கு இரட்சிப்பையும் ஜீவனையும் தந்தபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஒவ்வொரு அடிகளையும் உணர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். என் கைகள் பாவங்கள் செய்திட்டால் தம் கையின் காயங்கள் பார்க்கின்றாரே. என் கைகள் பாவங்கள் செய்திட்டால் தம் கையில் காயங்கள் பார்க்கின்றாரே. தீய வழியில் என் கால்கள் சென்றால் தம் காலின் காயங்கள் பார்க்கின்றாரே. தீய வழியில் என் கால்கள் சென்றால் தம் காலின் காயங்கள் பார்க்கின்றாரே. சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. சிலுவை நாதர் இயேசுவின் வீட்டுள்ள எண்ணம் என் இதயம் கொண்டால் ஈட்டி பாய்ந்த நெஞ்சை நோக்குகிறார். வீட்டுள்ள எண்ணம் என் இதயம் கொண்டால்
பாய்ந்த நெஞ்சை நோக்குகிறார். வீண் பெருமை என்னில் இடம் பெற்றால் உள்மூடி பார்த்திட எண்ணுகிறார். வீண் பெருமை என்னில் இடம் பெற்றால் உள்மூடி பார்த்திட எண்ணுகிறார். சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன. தம் காயங்களையோ ஆண்டவரே என்னை நோக்கி பார்க்கின்றன. தம் காயங்களையோ பார்க்கின்றன. சிலுவை நாதர் இயேசுவின் திருந்தினா பாவிக்காய் ஆடுகின்றார். வருந்தினா பிள்ளைக்காய் கலங்குகின்றார். திருந்தினா பாவிக்காய் ஆடுகின்றார். வருந்தினா பிள்ளைக்காய் கலங்குகின்றார். நம் காலில் காயத்தில் வீழ்ந்திட கண்ணீரும் ரத்தமும் சிந்துகிறார். நம் கண்ணீர் காயத்தில் வீழ்ந்திட கண்ணீரும் ரத்தமும் சிந்துகிறார். சிலுவை நாதர் இயேசுவின் உணர்ந்து பாடுவோம். பேரொளி ஸ்தோத்திரம். என்னை நோக்கி பார்க்கின்ற நம் காயங்களையும் என்னை நோக்கி பார்க்கின்ற நம் காயங்களையும் பார்க்கின்ற சிலுவை நாதர் இயேசுவின் அவர் ரத்தம் என் பாவம் கழுவிடும். அவர் கண்ணீர் என்னை மெருகேற்றிடும். அவர் ரத்தம் என் பாவம் கழுவிடும். அவர் கண்ணீர் என்னை மெருகேற்றிடும். கலங்கரை விளக்காக ஒளி வீசுவே. கலங்குவோரே அவர் அன்பை சேர்த்தே. கலங்கரை விளக்காக ஒளி வீசுவே. கலங்குவோரே அவர் அன்பை சேர்த்தே. சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன. தம் காயங்களையும் என்னை நோக்கி பார்க்கின்றன. தம் காயங்களையும் பார்க்கின்றன. சிலுவை நாதர் இயேசுவின். ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்படி சிலுவையின் பிரசன்னத்தினால ஆண்டவரே அப்பா புதிய சிலுவையில ஆண்டவரே கல்வாரி சிலுவையிலே உண்டான அந்த மகிமையின் பிரசன்னத்தினால ஆண்டவர்களை நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன். இந்த உடலும் உள்ளமும் உமக்காகத்தானே ஆண்டவரே. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய ஜீவன், என்னுடைய பிரயாசம் எல்லாம் உம்முடைய சித்தம் செய்வதற்காகத்தான் ஆண்டவரே.
உடைய நாமத்திற்கு மகிமை செலுத்ததான் ஆண்டவரே என்று சொல்லி 1145வது பாடலை பாடி உமக்காகத்தான் உயிர் வாழ்கிறேன் ஆண்டவரே, உம்முடைய சித்தம் செய்ய இந்த காலை வேளையில் என்னை தாழ்த்துகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி இந்த பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கோதுமை மாடிவோ மாடில் விடுவே உமக்காய் தினமும் பாலன் கொடுப்பே. கோதுமை மாடிவோ மாடில் விடுவே உமக்காய் தினமும் பாலன் கொடுப்பே. அவமானம் நிந்தை சிலுவை தனை அவமானம் நிந்தை சிலுவை தனை அனுதினம் உமக்காய் சுமக்கிடுவே. அனுதினம் உமக்காய் சுமக்கிடுவே. உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. இந்த உடலும் உள்ளம் எல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. எனது ஜீவனை மதிக்கவில்லை ஒரு பொருட்டாய் நான் எண்ணவில்லை. எனது ஜீவனை மதிக்கவில்லை ஒரு பொருட்டாய் நான் எண்ணவில்லை. எல்லாருக்கும் நான் எல்லாமே எல்லாருக்கும் நான் எல்லாமே அனைவருக்கும் அனைத்துமாறே அனைவருக்கும் நான் அனைத்துமாறே. உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன் ஐயா. உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளம் எல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. இந்த உடலும் உள்ளம் எல்லாம் எத்தனை இடர்கள் வந்தாலும் எதுவும் என்னை அசைப்பதில்லை. எத்தனை இடர்கள் வந்தாலும் எதுவும் என்னை அசைப்பதில்லை. மகிழ்வுடன் தொடர்ந்து ஓடுகிறேன் மகிழ்வுடன்
உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளம் எல்லாம் உமக்காகத்தானே ஐயா. இந்த உடலும் உள்ளம் எல்லாம் அன்பருக்காகத்தானே ஐயா. அர்ப்பணித்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பண்படுத்தவும் சித்தம் போல பயன்படுத்தவும் விருப்பம் போல உம்முடைய கரத்தில் நான் களிமண்ணாக இருக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் என்னை மறைந்து கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லுவோம் எல்லாரும் சோதனத்தோடு கூட. ஹல்லேலூயா. ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஆராதனை செய்வோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை இடர்கள் வந்தாலும் ஆண்டவரே எதுவும் என்னை உம்முடைய விசுவாச பாதையில் இருந்து அசைப்பது இல்லை ஆண்டவரே. எத்தனை நெருக்கங்கள் வந்தாலும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தில் இருந்து என்னை விலக்குவது இல்லை ஆண்டவரே. நான் மகிழ்வுடன் தொடர்ந்து ஓடுவேன். மனநிறைவோடு ஊழியம் செய்வேன். மனநிறைவோடு ஊழியம் செய்வேன். மனநிறைவோடு விசுவாச வாழ்க்கையை ஓடுவேன். ஹல்லேலூயா. லாபமானாலும் நஷ்டமானாலும் நிறைவானாலும் குறைவானாலும் மகிழ்வுடன் தொடர்ந்து ஓடுகிற ஒரு அனுபவத்தை இந்த காலை வேளையிலே தந்தருளும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென். பண்பாடுத்தும் சித்தம் போல பயன்பாடுத்தும் விருப்பம் போல பண்பாடுத்தும் பயன்பாடுத்தும் விருப்பம் போல உன் கரத்தில் நான் புல்லாங்குழல். உன் கரத்தில் நான் புல்லாங்குழல். ஒவ்வொரு நாளும் இசைத்திடுவே. ஒவ்வொரு நாளும் இசைத்திடுவே. ஆமென். உமக்காக நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளம் எல்லாம் உமக்காகத்தானே ஐயா. இந்த ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் உமக்காக தான் ஆண்டவரே என்று சொல்லுவோம். ஒரு விசை பரிசுத்தத்திற்கு ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. ஆமென். எனது பேச்செல்லாம் உமக்காக, எனது செயல் எல்லாம் உமக்காக. எனது செயல் எல்லாம் உமக்காக. எழுந்தாலும் நடந்தாலும் உமக்காக. எழுந்தாலும் அமர்ந்தாலும் படுத்தாலும் உமக்காக. அமர்ந்தாலும் படுத்தாலும் உமக்காக தானே ஐயா. சாபம் ரோகம் இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கொள்கிறோம். நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளம் எல்லாம் உமக்காகத்தானே ஐயா. இந்த உடலும் உள்ளம் எல்லாம் உமக்காகத்தானே ஐயா. இந்த உடலும் உள்ளம்
எல்லாரும் சோதரம் பண்ணுவோம். ஆண்டவரே ஹalleluya ஹalleluya. உமக்காக வாழ்கிற ஒரு கிருபையை தந்தருளும் ஆண்டவரே. இந்த உடலும் இந்த உள்ளம் எல்லாம் ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் ஆண்டவரே உமக்காக வாழ்கிற ஒரு கிருபையை தாரும். நன்றி ஆண்டவரே ஹalleluya. சோதரப்பா அன்பின் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya 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 ஹalleluya. உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். சொல்லுவோம். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் நான் வாழ்ந்தாலும் உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. வாழ்ந்தாலும்
சாட்சியாய் வாழ்வேன். நிச்சயம் நிச்சயமே. ஹல்லேலூயா. சித்தத்தை செய்கிற கிருபை தாரும். சுய சித்தம் அல்ல, மனுஷ சித்தம் அல்ல, தேவ சித்தம் செய்கிற கிருபை தாரும். ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை. ஹல்லேலூயா. ரட்சகரே இயேசுநாதா ஆமென். ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு விசை இந்த காலை வேளை நம்முடைய சிந்தைகளையும் நம்முடைய கிரியைகளையும் தேவ சமூகத்தில் அர்ப்பணம் செய்வோம். ஆண்டவரே, ஒரு விசை இரத்தத்தினால் என்னை கழுவும் ஆண்டவரே. கேட்போம். ஒரு விஷயம், இரத்தத்தினால் என்னை கழுவும் ஆண்டவரே. கர்த்தருடைய பந்திக்காக என்னை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. என்னை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. கேட்போம் எல்லாரும். என்னை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. என்னை ஆயத்தப்படுத்துவீராக. எல்லாரும் கேட்போம். என்னை ஆயத்தப்படுத்தும். பாசற்ற குற்றமில்லாத ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால, இயேசு கிறிஸ்துவாகிய ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். தேவன் நம்மை ரட்சித்த காலங்களை நினைத்து பார்ப்போம். தேவன் நம்மை உருவாக்கின காலங்களை நினைத்து பார்ப்போம். தேவன் நம்மை ஆயத்தப்படுத்தின காலங்களை நினைத்து பார்ப்போம். எவ்வளவு நல்லவர் நம்மை ரட்சித்த தெய்வம், நம்மை வேறு பிரித்த ஆண்டவர், நம்மை உருவாக்கின ஆண்டவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஊரில் ஒருவரும் கோத்திரத்தில் 2 பேருமாக ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்து நம்மை சியோன் என்கின்ற பர்வதத்திற்கு நேராக நம்மை கொண்டு வந்தார். ஆயிரமான தூதர்களோடு சங்கமிக்கிற ஒரு அருமையான சங்கத்தை ஆண்டவர் நமக்கு தந்தார். ஐக்கியத்தை தந்தார். சியோன் மலையினிடத்திலே சேருகிற ஒரு ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு தந்தார். ஆபேலின் இரத்தத்தை பார்க்கிறோம். மேன்மையானதை பேசுகின்ற ஜீவனுள்ள இரத்தத்தினிடத்திற்கு நாம் சேர்க்கப்பட்டோம். அவர் நம்மை உருவாக்கி நம்மை அப்படி ஆயத்தப்படுத்தினார். என்னை அழைத்தீரே, வனாந்திரத்திலிருந்து என்னை அழைத்தீரே. ஆண்டவரே, என்னை பாலும் ஊழையிடுதலுமான நிலத்திலிருந்து என்னை வேறு பிரித்து அழைத்தீரே. என்னை ரட்சித்துக் கொண்டு வந்தீரே. நீர் என் மேல் பாராட்டி நம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி தேவன் தந்த ரட்சிப்புக்காக ஒரு சில வினாடிகள் நம்ம எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவன் தந்த ரட்சிப்புக்காக
எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு தேவனே நீ தந்த உடைய ரட்சிப்புக்காக ஸ்தோத்திரமா. தேவனே நீ தந்த ரட்சிப்புக்காக ஸ்தோத்திரம். அஞ்ஞான மார்க்கத்தில் இருந்தோம், அசுத்தமான மார்க்கத்தில் இருந்தோம், தேவனை விட்டு தூரம் இருந்தோம், பாளையத்தை விட்டு புறமே இருந்தோம். ஆண்டவரே எங்களை இப்படி பிள்ளைகளாக மாற்றி வேறு விரித்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவன் நம்மை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். ஒரு விசை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட ஹல்லேலூயா பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்கள் நினைத்து பார்ப்போம். தேவனுக்காக வைராக்கியமா எழுப்பின அந்த நாட்களை நினைத்து பார்ப்போம். ஹல்லேலூயா. தேவன் நம்மை கரம் பிடித்து நடத்தி வந்த பாதைகளை நினைத்து கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இவட்டுமாய் என்னை நடத்தினீரே, தொடர்ந்து என்னை நடத்த நீர் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராய் இருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி நம்ம எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து மீதமுள்ள ஆராதனை கர்த்தருடைய பந்தி கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தரும்படி நம்ம எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கிருபையாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இம்மட்டுமாய் எங்களோடு கூட இருந்தீரே, எமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்பினீரே, எமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய தயவினால் நிரப்பினீரே, எமக்கு ஸ்தோத்திரம். எங்களை ஆட்கொண்டு ஆச்சரியமாய் நடத்தினீரே, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து மீதமுள்ள ஒவ்வொரு ஆராதனை பகுதியில கர்த்தரைகளோடு கூட இருப்பீராக. தேவ ஆவியானவருடைய திருநாம மாத்திரம் மகிமைப்படட்டும். ஸ்தோத்திரம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். அன்பு ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நீண்ட வண்ணமாய் சங்கீதத்தை வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். சங்கீதம் 46. எல்லாரும் இந்த வசனங்களை சேர்த்து வாசிப்போம். சங்கீதம் 46. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வாசிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட சங்கீதம் சங்கீதம் 46. ஹல்லேலூயா. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுசமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம். ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது. அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நம்ம தீர்ப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமுறை மட்டும் யுத்தங்களை ஓயப்படுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அல்லேலூயா. கடைசி வசனத்தை மறுபடியும் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். கரங்களை உயர்த்தி சங்கீதத்திற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. உட்காரலாம். சங்கீத பகுதியில வேதம் அருமையாக சொல்கிறது, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? சேனை என்று சொன்னால் ராணுவம். ராணுவங்களின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்கின்ற ஒரு அறிவு நமக்கு வேண்டும். ராணுவங்களுக்கு
வேதம் சொல்கின்றது 9ஆம் வசனம், அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓயப்படுகிறார், வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினாலே சுட்டெரிக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? ராணுவங்களின் கர்த்தர் அவர் யுத்தங்களை ஓயப்படுகிறார். அல்லேலூயா சொல்லுவோம். அடுத்து என்ன செய்கிறாராம்? புறஜாதிகளின் வில்லுகளை அவர் என்ன செய்கிறாராம்? ஒடிக்கிறார். ஆமென். அடுத்து ஈட்டியை என்ன செய்கிறார்? முறிக்கிறார். ரதங்களை என்ன செய்கிறார்? நெருப்பினாலே சுட்டெரிக்கிறார். ஆமென். அதான் நம்முடைய ராணுவங்களின் தேவனாகிய கர்த்தர். இது போல ஆண்டவராகிய தேவன், ராணுவங்களின் தேவன் நம்மோடு இருந்து இந்த மகிமையான காரியங்களை நமக்காக செய்யப்படுற தேவனுக்காக எல்லாரும் கரைகளை உயர்த்தி, ராணுவங்களின் தேவனே எமக்கு ஸ்தோத்திரம், படைகளின் தேவனே எமக்கு ஸ்தோத்திரம், பூமியிலே பாழ்கடிப்புகளை உண்டாக்குகிற தேவனே எமக்கு ஸ்தோத்திரம், யுத்தங்களை ஓய பண்ணுகிறவரே எமக்கு ஸ்தோத்திரம், வில்லை ஒடிக்கிறவரே எமக்கு ஸ்தோத்திரம், ஈட்டியை முறிக்கிறவரே எமக்கு ஸ்தோத்திரம், ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிற தெய்வமே எமக்கு ஸ்தோத்திரம். இதை செய்யப்படுற தேவனுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தருடைய பந்தி நமக்கு உண்டு. அதற்காக நீங்கள் ஆயத்தப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு கூட காணப்படுங்கள். ஆராதனை வேளையிலே கர்த்தருடைய பந்திக்காக நாம் ஆயத்தப்பட்டு கர்த்தருடைய பந்திக்குரிய ஆராதனை நாம் செய்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பந்தியின் போது ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆராதனை நமக்கு இருக்காது. அதோடு சேர்த்து தான் நம் கர்த்தருடைய பந்திக்காக நாம் ஆயத்தப்பட்டிருக்கிறோம். ஆகவே நீங்கள் ஜெபித்து இன்னும் நீங்கள் ஆயத்தப்படுங்கள். இந்த கடைசி காலங்களில் வாழ்கிறோம். தேவன் நம்மை பலத்தினால் இடை கட்டுவாராக. இந்த வாரம் வருகிற 2 வாரத்திற்கு எத்தனை 23 வரைக்கும் எந்த வழிபாட்டு தலங்களும் ஆராதனை நடத்தக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த இடையில நிறைய பண்டிகைகள், பல ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் வருகிறபடினாலே அப்படியே ஒரு ஆர்டர் போட்டிருக்கிறார்கள், கூட்டம் தவிர்க்க வேண்டும் என்று சொல்லி. பெரும்பாலான சபைகளில் இன்றைக்கு ஆராதனை இல்லை. ஆனால் தேவன் நாம் கூடி வரும்படியான ஒரு சிலாக்கியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆகவே நீங்கள் ஜெபத்தோடு நீங்கள் சேஃப்டி ஜோன்ல இருக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். முடிந்த அளவுக்கு செய்திகளை கேட்கிற பொழுது நீங்கள் மாஸ்க் நீங்க போட்டுக்கொள்வது உங்களுக்கு நல்லா இருக்கும். அடுத்தபடியாக வருகிற வாரம் ஞாயிற்றுக்கிழமையில நமக்கு ஆராதனை இருக்காது. ஏன்னா எல்லாமே அதனால க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்கிறபடினால அடுத்த நாள் திங்கட்கிழமை நமக்கு சாயங்காலத்தில் ஆராதனை உண்டு. ஆமென். அல்லேலூயா. திங்கட்கிழமை ஆராதனை நடத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கிறபடினால அதை மாற்றி திங்கட்கிழமை இரவு நாம் ஒரு 7 மணியிலிருந்து ஒரு 8:30 மணி வரைக்கும் அந்த பரிசுத்த ஆராதனை நாம் அந்த நாளை நாம் வைத்துக் கொள்வோம். 1.5 மணி நேரம். அதற்காக நீங்கள் ஆயத்தப்பட்டு கடந்து வாருங்கள். அதே போல நீங்கள் மற்ற உபவாசம் காத்திருப்பு ஜெபத்தில் நீங்கள் வந்து ஜெபிக்கலாம். அதற்கு எந்த தடையும் கிடையாது. தேவன் நம்மை பலத்தினால் இடை கட்டுவாராக. அல்லேலூயா. தேவன் நம்மை பலத்தினால் இடை கட்டுவாராக. இந்த 3வது அலை, கொரோனா என்கின்ற அலை வரக்கூடாது. அதற்காக நாம் ஜெபித்துக் கொள்ள வேண்டும். ஆமென். தேவன் ஊழியத்தை நாம் உற்சாகமாய் செய்வதற்கு, இந்த உலக ஜனங்கள் மனம் திரும்பி தேவனை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு சான்ஸ் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த 3வது அலை வேண்டாம் ஆண்டவரே. அல்லேலூயா. எல்லார் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே கர்த்தாவே, இந்த 3வது அலை பல தேசங்களில் வந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே, மறுபடியும் ஒரு பெரிய லாக்டவுன், வேலை இல்லாத நிலைமை, ஜனங்கள் படுகிற கஷ்டம் இதெல்லாம் வேண்டாம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் ஜனங்களுடைய ஆண்டவரே நிலைமையை அறிந்து எங்கள் மேல் மனம் இறங்கி இந்த 3வது கொரோனா வைரஸினுடைய தாக்கம் வரக்கூடாது ஆண்டவரே.
ஹல்லேலூயா. எந்த வயது தரப்பினரையும் அந்த நோய் தாக்கக்கூடாது. தேசங்களை விட்டு விலகட்டும் என்று நாங்கள் கட்டளை இடுகிறோம். தேசங்களை விட்டு கட்டளை இடுகிறோம், வெளியேறுவதாக. விசேஷமாய் சபை மக்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும், ஒவ்வொரு சின்ன பிள்ளைகளையும், குழந்தைகளையும், வாலிபர்களையும், வயோதிபர்களையும், குடும்பஸ்தர்களையும் ஆண்டவரே நீர் பத்திரமாய் இந்நாள் வரைக்கும் பாதுகாத்துக் கொண்டீர். தொடர்ந்து நீர் பாதுகாத்துக் கொள்ளும். கிருபையினாலே முடி மறைத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். லூக்கா எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் வசனம் 10வது வசனம் வாசிங்கள். அந்த தோட்டக்காரர் திராட்சை தோட்டத்தின் கனிகளில் தன் பாகத்தை கொடுத்தனுப்பும்படி அருவகாலத்திலே அவனுக்கு ஒரு ஊழியக்காரனை அனுப்பினான். அந்த தோட்டக்காரர் அவன் அடித்து பெருமையாக அனுப்பிவிட்டார்கள். அடுத்து வாசிங்க. பின்பு அவன் வேறொரு ஊழியக்காரனை அனுப்பினான். அவனையும் அவர்கள் அடித்து அவமானப்படுத்தி பெருமையாய் அனுப்பிவிட்டார்கள். அடுத்த வசனம். 3ஆம் தரமும் ஊழியக்காரனை அனுப்பினான். அவனையும் அவர்கள் காயப்படுத்தி துரத்தி விட்டார்கள். அப்படியே கண்களை மூடுவோம். கர்த்தருடைய பந்தி ஆராதனை என்று கர்த்தருடைய வார்த்தை எங்களுக்கு நேராக வரட்டும். ஆண்டவரே, பேசுகிறது நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர் உங்களோடே கூட இருந்து பேசுவார் என்ற வார்த்தையின்படி எங்களோடு கூட பேசும். மனுஷனுடைய சத்தத்தை அல்ல, தேவனுடைய சத்தத்தை நாங்கள் கேட்கும்படி வந்திருக்கிறோம். எங்களோடு கூட இடைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் காயங்கள் அப்படி என்கின்ற தலைப்பில் சற்று நேரம் நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். தலைப்பு இயேசு கிறிஸ்துவின் காயங்கள். சொல்லுங்க பாப்போம். இயேசு கிறிஸ்துவின் காயங்கள். கள்ளர் கையில் அகப்பட்ட மனுஷனுடைய காயத்தை மையமாக வைத்து கடந்த மாதம் முழுவதும் நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். இந்த நாள் கர்த்தருடைய பந்தியின் வாரமா இருக்கிறபடினாலே இயேசு கிறிஸ்து அவர் பட்ட காயங்கள், இயேசு கிறிஸ்துவை இந்த உலகம் எப்படி காயப்படுத்தினது அப்படிங்கிறத கர்த்தருடைய பந்தியின் ஆசீர்வாதத்திற்காக, நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தின் ஆசீர்வாதத்திற்காக தேவன் நம்மோடு கூட இடைப்படுவாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கு ஒரு உவமையாக சொல்லுகிறார். பேரபிள், ஒரு உவமை. என்ன உவமை சொல்லுகிறார்? 9வது வசனத்தை வாசிங்கள். பின்பு அவர் ஜனங்களுக்கு சொல்ல தொடங்கின உவமையாவது, ஒரு மனுஷன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை தோட்டக்காரருக்கு குத்தகையாக விட்டு நெடுநாளாக புரதேசத்திற்கு போயிருந்தார். பாருங்க, ஒரு உவமையை இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ஒரு மனுஷன், ஒரு பெரிய மனுஷன், லேண்ட்லார்ட், பெரிய தோட்டங்களை, உலகங்களை வைத்திருக்கின்ற ஒரு பெரிய மனுஷன். அவர் என்ன செய்கிறானா, ஒரு பெரிய திராட்சை தோட்டத்தை உருவாக்கி அதை பண்படுத்தி அதை தோட்டக்காரர் ஒருவருக்கு, விவசாயம் பண்ணுகின்ற, அதை பராமரிக்க தகுந்த ஒரு தகுதியான ஒரு மனுஷனுக்கு அந்த தோட்டத்தை குத்தகையாக கொடுத்தார். ஆமென். குத்தகையாக அதை கொடுத்துட்டு, அது எங்க ஒரு பக்கம் எப்படி சொல்லுவாங்கன்னா,
கந்தாயத்துக்கு கொடுத்தாங்க அப்படின்னா. இங்க எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியல. நீலகிரியிலாம் கந்தாயத்துக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, குத்தகையாக அதை கொடுத்து விட்டு நெடுநாளாக புரதேசத்துக்கு போயிருந்தார். லாங் டூர், தூர தேசத்துக்கு அந்த ஓனர் போயிட்டார். அல்லேலூயா. இது எதை குறிக்குது அப்படின்னு கேட்டா, இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. ஆண்டவராகிய தேவன் இந்த உலகத்தை மனுஷனுக்காக உண்டாக்கி, இங்க இருக்கின்ற காய்கறிகள், கனிகள், அடுத்து அங்க ஆதியாகமத்தில் சொல்லப்பட்டது போல ஆகாரமாய் கொடுத்த நிலத்தில் இருக்கின்ற பிராணிகள், கடலில் இருக்கிற பிராணிகள் எல்லாவற்றையும் மனுஷனுக்கு கொடுத்து, அவன் மனுஷன் இதை ஆண்டு அனுபவித்து, இதை பக்குவமாக அவன் நடத்தி, அவனுடைய வாழ்க்கையையும் அவன் காத்துக்கொண்டு, தன்னை உண்டாக்கின தேவனுக்கு அவன் உண்மையாய் இருப்பான் என்று சொல்லி, ஆண்டவராகிய தேவன், பிதாவாகிய தேவன் குத்தகையாக விட்டு போனது போல மனுஷனை இந்த பூமியில எல்லா அங்கீகாரத்தையும் கொடுத்து, எல்லா வசதி வாய்ப்புகளையும் கொடுத்து, அவன் ஜீவிக்கத்தக்க சகலவற்றையும் கொடுத்து உண்டாக்கி அவர் நெடுநாள் தூர தேசத்திற்கு போனார். அது எந்த தேசம்? பரலோகம். அல்லேலூயா. அவர் பரலோகத்திற்கு போனார். வேதம் சொல்கின்றது, உவமையாக சொல்கிறார். 10ஆம் வசனத்தை வாசியுங்கள். பாருங்க, அந்த தோட்டக்காரர் திராட்சை தோட்டத்தின் கனிகளில் தன் பாகத்தை கொடுத்து அனுப்பும்படி. பாருங்க, தோட்டத்தின் உரிமைக்காரர் நெடுநாள் ஆனபடினால தோட்டத்தின் சொந்தக்காரர் நினைக்கிறாரு, நான் விட்டு வந்த தோட்டத்துல நிறைய கனிகள், திராட்சை கனிகள் உண்டாயிருக்கும், அதுல ஒரு சிலரை வாங்கிட்டு வர்றதுக்கு அனுப்பலாம். எல்லாற்றையும் அல்ல, ஒரு சிலதை வாங்கிட்டு வர்றதுக்கு அனுப்பலாம். அதனுடைய கனிகளை நாம் சாப்பிட்டு பார்ப்போம், அதன் கனிகளை நாம் பார்ப்போம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் தீர்மானித்து பருவ காலத்திலே அனுப்புகிறார். என்ன காலம்? பருவ காலம், சீசன் பீரியட். அப்போ பருவ காலம் என்னது? அது கனி தருகிற காலம், கனி உண்டா இருக்கிற ஒரு காலம். அந்த காலத்துல ஒரு மனுஷனை ஆண்டவர் அனுப்புகிறார். அல்லேலூயா. தோட்டக்காரருக்கு ஒரு ஆசை இருக்காதா? தோட்டத்தின் உரிமையாளருக்கு ஒரு ஆசை இருக்காதா? சொந்த வீட்டுக்காரருக்கு ஒரு உரிமை இருக்காதா? நம்முடைய வீட்டை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. அல்லேலூயா. கட்டாயம் இருக்கும். அதே போலதான் ஆண்டவராகிய தேவன், பிதாவாகிய தேவன் தாம் மனுஷனுடைய கரங்களிலே கொடுத்த இந்த தோட்டத்தை பருவ காலத்திலே அனுப்பி, அந்த பருவ காலத்திலே அவன் எப்படி பயிர் செய்திருக்கிறான், அந்த அந்த பலன், அந்த பலன் எப்படி இருக்கிறது? அதுக்கு என்ன சொல்லுவாங்க? பலன், ஒரு வளர்ச்சி, ப்ராஃபிட், அதனுடைய வளர்ச்சி, ஹீல்டு, ஹீல்டிங்கா, ஈல்டிங் எப்படி இருக்கிறது? அதனுடைய காரியங்களை பார்க்கும்படியாக அனுப்பினார். அல்லேலூயா. பருவ காலம். அதே போலதான் பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினார். ஆமென். அந்த வசனம் எங்க இருக்கு? யோவான் 3ஆம் அதிகாரம்
16வது வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி. யாரை தந்தருளி? தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை தந்தருளின என்ன அர்த்தம்? இந்த பூமிக்கு அனுப்பி பருவ காலத்தில் அனுப்பினார். கனிகளை கொண்டு வரும்படியாக, ஆத்துமாக்களை கொண்டு வரும்படியாக, தன்னுடைய ப்ராப்பர்ட்டி விசிட் பண்ணும்படியாக. அதன் உரிமையாளர், நமக்கு உரிமையாளர், நம்முடைய தோட்டத்தின் உரிமையாளர் பிதா. பிதாவின் குமாரன் இயேசு கிறிஸ்து. பிதா அதிபர், இயேசு கிறிஸ்து அதற்கு சொந்தக்காரர். பிதாவுக்குரியதெல்லாம் குமாரனுக்குரியது. பிதாவும் அவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். மகன் தன்னுடைய தகப்பனுடைய சுதந்திர வேதத்திற்கு முழு சொந்தக்காரனாக இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி அன்பு கூர்ந்தார். எதற்காக அனுப்பினார்? நம்மில் அன்பு கூறும்படியாக அவரை அனுப்பினார். இந்த பூமியை ஆக்கினைக்கு தீர்க்கும்படியாக அல்ல, இந்த பூமியை நியாய தீர்ப்புக்கு நேராக கொண்டு போகும்படியாக அல்ல. பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எதற்காக அனுப்பினார்? அன்பு கூறும்படி, ஜனங்களை ரட்சிக்கும்படி, பருவ காலத்தின் கனிகளை, பலன்களை தேவன் பார்க்கும்படி தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பூமிக்கு அனுப்பினார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசியுங்கள் 10வது வசனம் கீழே 2வது பாகம். பருவ காலத்திலே அவர்களிடத்தில் ஒரு ஊழியக்காரனை அனுப்பினான். அந்த தோட்டக்காரர் அவனை அடித்து வெறுமையாக அனுப்பிவிட்டார்கள். நடந்த சம்பவம் என்ன? தோட்டக்காரர், உரிமையாளர் தன்னுடைய மகனை அனுப்பினார், ஊழியரை அனுப்பினார். ஆனா அந்த குத்தகைக்கு வாங்கின மனுஷன் என்ன செய்தானா? அவரை பிடித்து என்ன செய்கிறார்கள்? பலன்களை கொடுக்கவில்லை, கனிகளை கொடுக்கவில்லை, அந்த உரிமையாளருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, மரியாதையை கொடுக்கவில்லை, அந்தஸ்தை கொடுக்கவில்லை, பலன்களையோ கனிகளையோ நிலத்தில் இருந்த முதன்மையானவர்களையோ கொடுக்கவில்லை. மாறாக எதை கொடுத்தார்? அடிகளை கொடுத்தார். அவனை அடித்து ஒன்றும் கொடுக்காமல் வெறுமையாக அனுப்பிவிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இது உவமையாக சொல்கிறார். எதை குறித்தும் உவமையாக சொல்கிறார் என்றால், அவருக்கு நேரிட்ட சிலுவையின் பாடு மரணங்கள், அவர் இந்த உலகத்தை ரட்சிக்க வந்ததற்கு, பிதாவாகிய தேவன் அனுப்பினதற்கு, இயேசுவுக்கு நடந்த சம்பவங்களை, நடக்க போகிற சம்பவங்களை அவர் முன்னதாகவே உவமையாக சொல்கிறார். பிடித்து அடித்து என்ன செய்தார்? வெறுமையாக அனுப்பிவிட்டார் அந்த குத்தகைக்காரன். ஆமென். 11. பாருங்க, இன்னொரு ஊழியக்காரனை அனுப்பினார். அவனையும் என்ன செய்தார்கள்? அடித்து அவமானப்படுத்தி வெறுமையாக அனுப்பிவிட்டார்கள். 3ஆம் தரமும் ஒரு ஊழியக்காரனை அனுப்பினார். பாருங்க, நல்லா நீங்க புரிந்து கொள்ளணும். இந்த 3 ஊழியர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது இல்ல, இந்த 3 ஊழியர்கள் யாருன்னு கேட்டா, இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாலே அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசிகள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாலே அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசிகள்.
எத்தனையோ தீர்க்கதரிசிகளை ஆண்டவர் இந்த பூமிக்கு அனுப்பினார். எந்தெந்த தீர்க்கதரிசிகளை அனுப்பினார்? எலியாவை அனுப்பினார், எலிசாவை அனுப்பினார், அடுத்து யோவான் சாரையை அனுப்பினார், எசேக்கியேலை அனுப்பினார், குறிப்பா ஏசாயாவை அனுப்பினார், எரேமியா ரொம்ப கடிந்து உபதேசம் பண்ணுகிற எரேமியாவை அனுப்பினார். எல்லாரையும் அனுப்பினவர் யார்தான்? பிதாவாகிய தேவன் தம்முடைய ஊழியக்காரர்களை இந்த தேசத்திற்கு, இந்த உலகத்திற்கு அனுப்பினார். அதைத்தான் நீங்க எல்லாம் வாசிக்கிற பொழுது யோனாவை வாசித்து பாருங்க, யோவேலை வாசித்து பாருங்க, மீகாவை வாசித்து பாருங்க, எல்லாரும் வாசித்து பாருங்க. இவர்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை, அவருடைய ரட்சிப்பை, பரலோக ராஜ்யத்தை சரியாக துல்லியமாக எடுத்துரைத்திருப்பார்கள். அதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்கள் சுவிசேஷங்களை வாசிக்கிற பொழுது எருசலேமை பார்த்து சொல்கிறார், எருசலேமே எருசலேமே, உன்னிடத்தில் அனுப்பின தீர்க்கதரிசிகளை எல்லாம் கொலை செய்கிறவளே. அப்போ அந்த எருசலேம் தேசத்திற்கு, இந்த உலகத்திற்கு பிதாவாகிய தேவன் எந்தெந்த தீர்க்கதரிசிகளை அனுப்பினாரோ அந்த தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் அந்த ஜனங்கள் என்னதான் செய்தார்கள்? கல்லெறிந்து கொண்டார்கள், அடித்து கொண்டார்கள், அவர்களை வெட்டி கொண்டார்கள். அவருடைய தீர்க்க தரிசனங்களை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஆமென். கொடுத்த கடனை கேட்டா அடி, சண்டை. அப்போ கந்தாயத்துக்கு விட்ட வீட்டை போய் கேட்டா அது சண்டை. அப்போ என்னென்ன நிலைமையில நாம அந்த உரிமையை நாம நிலைநாட்ட போகிற பொழுது அங்கே அடியும் வெறுமையும் இவைகள் தான் உண்டாகிறது. தீர்க்கதரிசிகள் எல்லாருக்கும் எருசலேம் அப்படித்தான் செய்தவள். கல்லெறிந்து கொன்றாள், தீர்க்கதரிசிகளை வெட்டி போட்டாள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகின் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை சேர்த்துக் கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனமில்லாமல் போயிற்று. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார் பிதாவாகிய தேவன். தன்னை திராட்சை தோட்டத்திற்கு அனுப்பினார், பருவ காலத்தில் அனுப்பினார் பிதாவாகிய தேவன். ஊழியர்களை அனுப்பினார். ஆனால் நடந்த சம்பவம் என்ன? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன வசனங்களுக்கெல்லாம் ஜனங்கள் கீழ்ப்படிந்தார்களா? இல்லை. மாறாக என்ன செய்தார்கள்? கல்லெறியும்படியாக எழுந்து நின்றார்கள். முதல் தடவை அவர் பிரசங்கம் பண்ணின பொழுது அவரை மலையின் கீழே தள்ளிவிடும்படியாக அவரை உயர்ந்த மலைக்கு கொண்டு போனார்கள். அங்கிருந்து அவர் தப்பி கடந்து போனார் என்று சில வேதத்தில் வாசிக்கிறோம். நீங்கள் எங்கே போய் நியாயத்தை பேசினாலும், நியாயத்தை சொன்னாலும் இந்த உலகம் அதை ஏற்றுக்கொள்ளாது. இயேசு கிறிஸ்து நியாயத்தை சொல்லும்படி வந்தார். இயேசு கிறிஸ்து உண்மையை சொல்லும்படி வந்தார். பிதாவாகிய தேவன் அனுப்பினபடினாலே வந்தார். தீர்க்கதரிசிகளும் அதைத்தான் செய்தார்கள். இந்த 3 ஊழியர்களையும் என்ன செய்தார்கள்? அடித்து வெறுமையாக அனுப்பிவிட்டார்கள். நல்லா புரிஞ்சுக்கீங்க. அடித்து அவமானப்படுத்தி வெறுமையாய் காயப்படுத்தி அனுப்பிவிட்டார்கள். அப்போ பிதாவாகிய தேவன் யோசனை பண்ணாரு, ஊழியர்கள் எல்லாரையும் அப்படியே பண்ணிட்டாங்க, ஒண்ணு பண்ணுவோம், அந்த ஜனங்கள் பயப்படும்படி, அந்த குத்தகைக்கு வாங்கின ஜனங்கள் இன்னும் அனுப்புகிற வேறொருவரை அடித்து காயப்படுத்தி கொலை செய்யாதபடி அவரை பார்த்து பயப்படுகிற ஒருவரை அனுப்புவோம் என்று சொல்லி வேதம் சொல்கின்றது. 13ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது திராட்சை தோட்டத்தின் எஜமான் நான் என்ன செய்யலாம்? எனக்கு பிரியமான குமாரனை அனுப்பினால் அவனையாகிலும் கண்டு அஞ்சுவார்கள் என்று எண்ணி அவனை அனுப்பினார். பாருங்க, இந்த 3 ஊழியர்களையும் அடித்து கொலை செய்து அடித்து காயப்படுத்தி அனுப்பிவிட்டார்கள். என்னுடைய மகனை, என்னுடைய சொந்த குமாரனை அனுப்பினான். தோட்டத்து ஓனருடைய பையன்
வந்திருக்கிறான்னு சொல்லி நிச்சயமா அவங்க பயந்து கொடுக்க வேண்டிய பாகத்தை கட்டாயம் கொடுப்பாங்க என்று சொல்லி அந்த தோட்டக்காரர் தன்னுடைய குமாரனை அனுப்பினார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். குமாரனை அனுப்பின உடனே அங்க நடந்த சம்பவம் என்ன? 14 வசனம். தோட்டக்காரர் அவனை கண்டபோது, தோட்டக்காரர் பிதாவின் குமாரனை கண்டபோது, இவன் சுதந்திரவாளி, இவன் வந்திருக்கிறவன் யாரு? இதுக்கு முன்னால வந்தவங்க அனுப்பின ஊழியக்காரங்க. இப்ப வந்திருக்கிறது யாரு? இதற்கு சொந்தக்காரனாக போகிறவர். இவர்தான் சொந்தக்காரர். சுதந்திரம் நம்முடையதாகும்படிக்கு இந்த தோட்டத்தினுடைய சொந்தம் சுதந்திரம் நம்ம பேருக்கு வரும்படி இவனை கொல்லுவோம் பாருங்க, இவனை கொல்லுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக்கொண்டு அவனை திராட்சை தோட்டத்திற்கு புறமே தள்ளி கொன்று போட்டார்கள். பாருங்க, அந்த 3 பேரையும் அவங்க கொலை செய்யல. அவங்க என்ன செஞ்சாங்க? அடிச்சு காயப்படுத்தி ஒண்ணும் தராம வெறுமையா அனுப்பிச்சிட்டாங்க. ஆனா தோட்டத்தின் சொந்தக்காரர் நினைத்தாரு, தன்னை குமாரனை அனுப்பின கட்டாயம் பயப்படுவாங்க அப்படி சொல்லி குமாரனை அனுப்பினார். குமாரனை அனுப்பின உடனே அங்க நடந்த சம்பவம், இந்த குமாரனை நாம் கொன்று போட்டால் இந்த தோட்டம் நமக்கு சொந்தமாக மாறிவிடும் என்று சொல்லி அந்த சுதந்திரவாளியை அவர்கள் திராட்சை தோட்டத்திற்கு புறம்பே தள்ளி, அந்த திராட்சை தோட்டத்தை விட்டு புறம்பே தள்ளி கொன்று போட்டார்கள். ஹல்லேலூயா. திராட்சை தோட்டத்தை பார்க்கும்படி வந்த தன்னுடைய சொந்த குமாரன், தன்னுடைய சுதந்திரத்தை பார்க்கும்படி வந்த தன்னுடைய சொந்த குமாரனை குத்தகைக்காரர் தோட்டத்துக்குள்ளேயே சேர்த்தவில்லை. அவனை புறம்பே பிடித்து பிடிவாதமாய் அவனை புறம்பே தள்ளி அவனை அடித்து அவனை காயப்படுத்தி அவனை கொன்று போட்டு அந்த சுதந்திரமான தோட்டத்தை அவர்கள் தன்வசமாக்கி கொள்ள பேர்பட்ட ஒரு அநியாயத்தை அவர்கள் செய்தார்கள் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தனக்கு உண்டாக போகிற நிலைமை குறித்து அழகாக சொன்னார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிதாவின் கட்டளையை ஏற்றுக்கொண்டு இந்த பூமியிலே வந்தார். வேதம் சொல்கின்றது யோவான்ல, அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். அவர் தமக்கு சொல்லுங்க, சொந்தமானதிலே வந்தார். அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த உலகம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த உலகம் தேவனுடையது, மனுஷர்கள் தேவனுடையவர்கள். இந்த உலகத்தில் இருக்கிற அண்ட சராசரங்கள், வானம் பூமி முதற்கொண்டு ஒவ்வொரு அணுவும் யாருக்கு சொந்தம்? இயேசுவுக்கு சொந்தம். அல்லேலூயா. இந்த உலகம் யாருக்கு சொந்தம்? இயேசுவுக்கு சொந்தம். அப்படின்னா உங்களுக்கு எனக்கு சொந்தமா இல்லையா? சொந்தம். அல்லேலூயா. இந்த உலகம் எனக்கு சொந்தம் பண்றவங்க அவர் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த உலகம் நமக்கு சொந்தம். இந்த பூமி நமக்கு சொந்தம். 1000 வருஷ அரசாளுகை எங்கதான் நடக்க போகிறது? பூமியில தான் நடக்க போகிறது. நம்ம மறுபடியும் எங்கதான் வரப்போகிறோம்? இந்த பூமிக்கு தான் வரப்போகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னதான் மாற்ற போறார்? புதிய வானம், புதிய பூமியை ஆண்டவர் நமக்காக உண்டாக்கி இங்கதான் தேவன் நம்மளை வைக்க போறாரு. 1000 வருஷ அரசாட்சி முடிந்த பிற்பாடு தேவன் நித்தியமாய் வாழ்கின்ற பரலோகத்திலே ஆண்டவர் நம்மை வைக்க போகிறார். அந்த பரலோகம் ஒருவேளை பூமியிலே உண்டாயிருந்தாலும் உண்டாயிருக்கலாம், பரலோகத்திலே உண்டாயிருந்தாலும் உண்டாயிருக்கலாம். அதனுடைய ஆழங்கள் நமக்கு தெரியாது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பிதாவின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவர் பூமிக்கு வந்தார். அவருக்கு சொந்த நிலத்திற்கு வந்தார். அவர் ஓன் ப்ராப்பர்ட்டிக்கு அவர் வந்தார். ஆனால் இந்த உலகம் அவரை திராட்சை தோட்டத்திற்கு புறமே தள்ளி அவரை கொன்று போட்டது. இயேசுவை காயப்படுத்தினார்கள். நீங்கள் ஏசாயாவின் புஸ்தகம் அங்கே 53ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது
மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை எல்லாம் சுமந்தார் என்று சில வேதத்திலே வாசிக்கிறோம். இயேசு காயம் இல்லாதவராக வந்தார். ஜனங்கள் இயேசுவை காயப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்வோம். ஹல்லேலூயா. முள்முடி சூட்டப்பட்டு அவரை காயப்படுத்தினார்கள். கோலால் அடித்து அவரை காரி உமிழ்ந்து அவரை அவமானப்படுத்தினார்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கிருந்த கூடியிருந்த ஜனங்கள் இயேசுவை பார்த்து அவர்கள் அவரை அவமானப்படுத்தினார்கள் என்று சொல்ல வேதத்தில் வாசிக்கிறோம். சிலுவையில அவர் போவதற்கு முன்பு வாரினால் அவர் அடிக்கப்பட்டார். அவருடைய காயங்கள் அவரோடு பெரிய காயங்களாக இருந்தது. அந்த காயங்களை இயேசு நம்முடைய ரட்சிப்பிற்காக அவர் ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. இயேசுவை இந்த உலகம் காயப்படுத்தினது. சிலுவைக்கு போகிற வரைக்கும் அவர் அடிக்கப்பட்டார். சிலுவையிலே 3 ஆணிகளால் அவர் சிலுவையிலே அடித்து அவர் காயப்படுத்தப்பட்டார். கடைசியாக அவர் ஈட்டியிலே விலாவிலே குத்தப்பட்டு அவர் காயப்படுத்தப்பட்டார். கடைசியே சொன்னார்கள், சிலுவையிலே அடிந்த பின்பு நீ மெய்யாகவே தேவனுடைய குமாரனே ஆனால் கீழே இறங்கி வா, அப்பொழுது உன்னை விசுவாசிப்போம் என்று சொன்னார்கள். அவரை அவமானப்படுத்தினார்கள். எளிமை நிற்போம் எல்லாரும். அவரோடு கூட வலது பக்கத்தில் ஒருவனும் இடது பக்கத்தில் ஒருவனுமாக 2 கள்ளர்களை அவரை பரியாசம் பண்ணும்படியாக, கள்ளர்களில் ஒருவராக எண்ணப்படும்படியாக கள்ளர்களை வலது இடது பக்கத்திலே வைத்தார்கள். அதிலே ஒரு கள்ளன் ஆண்டவரை பார்த்து இகழ்ந்தான். நீ கிறிஸ்துவே ஆனால் உன்னை நீயே ரட்சித்துக் கொள் என்று சொல்லி அவரை இகழ்ந்தார். ஈட்டினால், ஆணிகளினால், வாரினால், முள்முடியினால் இயேசுவை உலகம் காயப்படுத்தினது. அடுத்து வார்த்தையினால், வாயினால், உமிழ்நீரினால், பலதரப்பட்ட காரியத்தினால் இயேசுவை உலகம் காயப்படுத்தினது. இயேசு உரிமையை கேட்டு வந்தார். பிதா தன்னுடைய உரிமையை நிலைநாட்ட பூமிக்கு தன்னுடைய குமாரனை அனுப்பினார். திராட்சை தோட்டத்தின் பருவ காலத்தின் கனிகளை வாங்கி வரும்படியாக அனுப்பினார். ஆனால் அவருக்கு நடந்ததோ, அங்கே உரிமைக்கு ஏற்ற குரல் உண்டாகவில்லை. அவருடைய நியாயத்திற்கு ஏற்ற பதில் உண்டாகவில்லை. அவருடைய நியாயம் எடுபட்டு போனது. அவர் நியாய தீர்ப்பிலிருந்து எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாராலே சொல்லி முடியும் என்று சில வேதத்திலே வாசிக்கிறார். அவர் வாய் திறவாத ஒரு ஆட்டை போல மௌனமா இருந்தார். இந்த மூடர்களுக்கு முன்னாலே வாய் திறவாமல் இருப்பதே நல்லது என்று சொல்லி இயேசு மௌனமாக இருந்தார். பிலாத்து கேட்டான், உன்னை குறித்து அநேக குற்றச்சாட்டுகளை சாட்டுகிறார்களே, நீ ஒன்றும் பேசுவதில்லையா என்பதற்கு இயேசு கொடுத்த ஒரு பதில் மௌனம். நிறைய நேரங்களில் நாம் மௌனமா இருக்கிறதை தவிர்த்து விடுகிறோம். இயேசு நம்ம கற்றுக் கொடுத்த பாதை மௌனம். ஹல்லேலூயா. நமக்கு நீதி கிடைக்காத பொழுது, நமக்கு பாதை கிடைக்காத பொழுது, நியாயம் எடுபடாமல் போகிற பொழுது நாம் செய்ய வேண்டியது மௌனம். தேவ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து அவர் நியாயத்திற்கு பதில் கிடைக்கும் வரை, அவர் நமக்கு உதவி செய்யும் வரை போராடி கொண்டிருக்க வேண்டியதான் தேவன் நமக்கு கொடுத்த ஒரு காலகட்டம், காரியம். ஒருவேளை நீங்கள் இயேசுவை காயப்படுத்தக்கூடாது. உங்களுடைய வாயில, உங்களுடைய வார்த்தையில, உங்களுடைய கிரியைகளை இயேசுவை காயப்படுத்தக்கூடாது. நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே அவரை காயப்படுத்தக்கூடாது. இயேசுவை காயப்படுத்தக்கூடாது. எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஆண்டவரே, குத்தகைக்காரன் 3 ஊழியர்களை அடித்து வெறுமையாய் அனுப்பினார். சுதந்திரவாளி அடித்து காயப்படுத்தி கொலை செய்தார். நாங்களும் அப்பேற்பட்ட ஒரு துஷ்டர்களாக மாறி போகக்கூடாது. ஆண்டவரே, எனக்கு பொறுமையை தார், எனக்கு தாழ்மையை தார், எனக்கு அன்பை தார். நீங்கள் மனுஷர்களுக்கு முன்னாலே நியாயத்தை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. உங்கள் நீதியை நீங்கள் நிலைநாட்ட முடியாது. நீங்கள் பேசி வச்சு நீங்கள் நீதியை நிலைநாட்ட முடியாது. நீங்கள் 1 மணி நேரம் ஒருத்தர் கிளாஸ் எடுத்து நீங்கள் நீதியை நிலைநாட்ட முடியாது. 10 நிமிஷம் 10 நாள் நீங்கள் அறிவுரை சொல்லி ஒரு மனுஷனை திருத்த முடியாது. நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் எல்லாம் பொறுமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆராதனை வேளையில கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தமா இருக்கிறவர்கள் அப்படியே நீங்கள் முழங்கால் படியிடங்கள் இருக்கிற இடங்களில் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, praise the Lord, hallelujah, 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 hallelujah. நன்றி பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பந்தி நமக்கு ஆசீர்வாதமாக ஆண்டவர் மாற்றி தரும்படியாக. ஆண்டவரே, உம்மை காயப்படுத்தின அந்த வடுக்கள், அந்த காயங்கள், அவைகளுக்காக நான் மனம் வருந்துகிறேன். ஆண்டவரே, அவைகளுக்காக நான் மனம் அங்கலாய்க்கிறேன். ஆண்டவரே, அநேக வேளைகளில் என்னுடைய மாம்சீக வைராக்கியத்தினாலே, என் மாம்சீக சிந்தையினால உம்மை காயப்படுத்தின காயங்களை மன்னியும். ஆண்டவரே, ஆண்டவரே, என்னை மன்னிப்பீராக ஆண்டவரே என்று சொல்லி நம்ம எல்லாரும் ஒரு வீசி ஆண்டவரை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார், ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார், ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. ஒன்று கொரிந்தியர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 23 முதல் கொண்டு கடைசி வரைக்கும் யாராவது 2 பேர் வசனங்களை வாசிங்க. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23 கடைசி வரைக்கும். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவு அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க, எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினால் எனில், அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பானம் பண்ணுகிறார். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதியுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோடு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். ஆகையால் என் சகோதரரே, நீங்கள் போதனம் பண்ண கூடி வரும்போது ஒருவருக்காக ஒருவர் காப்பீர்கள். நீங்கள் ஆக்கினைக்கு ஏதுவாக கூடி வராதபடிக்கு ஒருவனுக்கு பசியாயிருந்தால் வீட்டிலே சாப்பிட கடவர். மற்ற காரியங்களை நாம் வரும்போது திட்டம் பண்ணுகிறேன். வாசிக்கப்பட்ட இந்த வசனத்தின்படி ஆண்டவரே, இந்த வசனத்திற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய குற்றங்கள்
என்னுடைய மீறுதல்கள், என்னுடைய கீழ்ப்படியாமைகள் எல்லாம் உதவி செய்யும். உடைய தகன பலிபீடத்திலே தகனிக்கும்படி ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அபாத்திரமாய் நாங்கள் இதிலே கலந்து கொள்ளாதபடிக்க உடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் நாம் குற்றமாய் மாற்றாதபடிக்க எங்களை நாங்களே நிதானித்து அறிகிறோம். கடந்த நாட்களே உண்டான கர்த்தருக்கு பிரியமில்லாத வார்த்தைகள், பேச்சுகள், செய்கைகள், கிரியைகள் எல்லாவற்றையும் தகன பலிபீடத்திலே தகனிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக ஆண்டவரே என்று சொல்லி இந்த வசனத்துக்கு நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, இந்த அப்பம் உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னார். என்னுடைய கரங்களே இருக்கின்ற இந்த அப்பம் முழுமையாக இருக்கிறது போல இயேசு கிறிஸ்து முழுமையாக இருந்தார். திராட்சை தோட்டத்தின் சொந்தக்காரர் தம்முடைய பிதா தம்முடைய சுவிகாரத்தை வாங்கி கொண்டு வரும்படி அவருடைய அனுப்பினது போல அவர் அனுப்பப்பட்ட பொழுது இந்த உலகம் அவரை திராட்சை தோட்டத்திற்கு புறமே தள்ளி அவரை அடித்து கொலை செய்தது. சிலுவை மரணம் அவருக்கு உண்டானது. காயப்பட்டார். அந்த காயத்தினால் உண்டான அப்பம் தான் அவருடைய சரீரமாகிய இந்த அப்பம். இந்த அவருடைய அப்பமாகிய ஒரு சரீரத்திற்காக நம்ம எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலுவை நாதரே இயேசுவே, பேரொளி வீசிடும் தூய கண்கள் நோக்கி பார்க்கின்றன, காயங்கள் போஜனம் பண்ணின பிற்பாடு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரமே ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று இயேசு சொன்னார். ஹல்லேலூயா. கரங்களே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த திராட்சை ரசம், அநேக திராட்சை பழங்கள் ஒன்றாக பிழியப்படுகிற பொழுது நல்ல பானமாய் கிடைக்கிறது போல இயேசு கிறிஸ்து நமக்காக பிழியப்பட்டார். அவருடைய இரத்தம் முழு உலகத்தின் பாவத்திற்கு பரிகாரமாக செலுத்தப்பட்டது. ஹல்லேலூயா. இந்த இரத்தத்திற்கு அடையாளமாக இங்கே அவருடைய திராட்சை ரசம் வைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய இரத்தத்திற்காக நம்ம எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலுவை நாதரே இயேசுவின், சிலுவை நாதரே இயேசுவின். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்காவது அப்பமோ ரசமோ வராமல் தவறி இருக்கும் என்றால் கரங்களை உயர்த்தலாம். அப்படி எழுப்பி நிற்போம். எல்லாரும் எழுப்பி நிற்போம். ஹல்லேலூயா. ஒரு டம்ளர் கலெக்ட் பண்ணிருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சில வினாடிகள் நம்ம எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த கர்த்தருடைய பந்தியில கலந்து கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். இயேசு கிறிஸ்துவின் சரீரமும் இரத்தமும் உங்களோடு கூட கலந்திருக்கிறது. ஒரு உச்சன் தலை முதற்கொண்டு உள்ளம் கால் வரைக்கும் உள்ள அவயவங்கள் வெளிய அவயவங்கள்ல கர்த்தருடைய இரத்தமும் சரீரமும் ஒன்றாக கலந்திருக்கிறது. வியாதி, பொல்லாத ஆவின் வல்லமைகள், அசுத்தாவின் கிரியைகள் எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிற ஒரு பலத்தை ஆண்டவர் இந்த வேளையில தரும்படி எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே.
நன்றி பரிசுத்த ஆவியானவரே. Thank you Father. Thank you Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. உம்முடைய மகிமையின் பிரசன்னம், உம்முடைய மகிமையின் அக்கினி எங்கள் மேலே பற்றி எரிவதற்காக ஸ்தோத்திரம். ஹalleluya. கர்த்தருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது. வேதம் சொல்கின்றது கடைசி காலம் துணிக்கும். கர்த்தருடைய சபையில இருக்கின்ற உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகளை ஒரு இமைப்பொழுதில் ஆண்டவர் மறுரூபப்படுத்துவார். கர்த்தருடைய வருகை சீக்கிரமா இருக்கும். எப்பொழுதனுடைய வருகை இருந்தாலும் நம் சபையாராக எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு சுத்த மனவாட்டி சபையாக உடைய சபையை கர்த்தர் கட்டி எழுப்பும்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இன்னும் மீதமான அப்பமும் திராட்சரசமும் நிறைய உண்டு. சபையில இதற்கு ஆயத்தம் இல்லாத கர்த்தருடைய பிள்ளைகளை வருகிற நாட்களை ஆயத்தப்படுத்தும்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹalleluya. இந்த சபை அமைந்திருக்கின்ற இந்த பகுதியில சுற்று வட்டாரங்களில இருக்கின்ற ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்கள் அவளை ரட்சித்து ஆண்டவர் இந்த பந்தியில அவளை உடன் சுதந்திரராய் கர்த்தர் கொண்டு வந்து சேர்க்கும்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வருகின்ற கர்த்தருடைய பந்தி வரைக்கும் தேவனுடைய வசனத்தில் கேட்டது போல இயேசுவை காயப்படுத்தாத ஒரு அனுபவம் நமக்கு உண்டாகும்படி நம்ம எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியானவரை கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹalleluya 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 ஹalleluya. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையும் இரக்கமும் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த கர்த்தருடைய பந்தி ஞாயிறு ஆராதனையை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தந்தபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் பாடி ஆராதனை செய்ய, ஆண்டவரே உமக்கு காணிக்கைகளை கொடுக்க, நல்ல சாட்சிகளை நாங்கள் கேட்க, கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க, உம்முடைய அப்பத்திலும் உம்முடைய ரசத்திலும் உம்முடைய மாம்சத்திலும் உம்முடைய ரத்தத்திலும் நாங்கள் பானம் பண்ண எங்களுக்கு நல்ல வாய்ப்பு தந்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். இதோ இந்த பிள்ளைகளை ஆசீர்வைத்து அனுப்புகிறோம். சுகம், பலன், ஆரோக்கியம், ஆயுசு நாட்கள் யாவையும் பெருக பண்ணுவீராக. சத்துருக்கள், வியாதிகள், பொல்லாத நோய், கொள்ளை நோய்கள் ஒன்றும் பிள்ளைகளை தொடாதபடி வேலை அடைப்பீராக. எங்கள் ஊழியத்தை கர்த்தர் கட்டி எழுப்புவீராக. ஸ்தோத்திரம். வருகிற வாரங்களே நாங்கள் இப்படியாய் கூடி ஆராதிப்பதற்கு நல்ல நேரங்களை கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் ஐக்கியமும் சிநேகமும் கர்த்தருடைய வருகை பரியந்த மாறாமல் இருப்பதாக. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹalleluya 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 ஹalleluya. Peace be with you. கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. God bless you. Praise God.